அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெரினா பேயில் இருந்து முஸ்தஃபா சென்டருக்கு ஷாப்பிங் பண்ண எம்ஆர்டியில் போக போகிறோம். இப்போ கார்டை ஸ்கேன் பண்ணி எம்ஆர்டி ஏற வந்தாச்சு. இந்த எம்ஆர்டியில் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி லிட்டில் இந்தியா போகணும். அங்கே தான் முஸ்தஃபா சென்டர் இருக்குது. நம்ம அங்கே தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். சிங்கப்பூருக்கு வர்ற எல்லாருமே முஸ்தஃபா சென்டரில் தான் ஷாப்பிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம முஸ்தஃபா சென்டர் இருக்கிற இடம் வந்தாச்சு. முஸ்தஃபா சென்டர் உள்ளாக்க நுழையிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது. வாங்க அதை போய் முதல்ல பார்ப்போம். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்தது சண்டே அன்னைக்கு சிங்கப்பூரில் இந்த மார்க்கெட்டில் ஊரில் இருந்து வேலை செய்ய வந்த அத்தனை பேர் இங்கே தான் ஒன்று கூடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் ஒன்று கூடியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல நின்று பேசுவாங்க. வெவ்வேறு இடத்துல எவ்வளோ தூரத்தில் உள்ள இடத்துல வேலை செஞ்சாலும் சண்டே அன்னைக்குண்டு இந்த மார்க்கெட்டில் ஒன்று கூடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஒரே ஊர் ஆட்களாக இருப்பாங்க. எல்லோரும் இங்கே தான் ஒன்றா சந்திச்சுக்கிடுவாங்க. சந்திச்சுட்டு போகையில் வீட்டுக்கு தேவையான காய்கறி, ஃப்ரூட்ஸ், மற்ற சமையலுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மார்க்கெட்டை ஊராளுக்க ஒன்று கூடுற மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சண்டே அன்னைக்கு மட்டும்தான் இவ்வளவு பேர் இருப்பாங்க. மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்லாம் இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும். வாரத்தில் மற்ற நாட்கள் எவ்வளோ கடுமையான வேலையாக இருந்தாலும் இந்த ஒரு நாள் சண்டே அன்னைக்குண்டு சொந்த பந்தங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ ஒரே ஊர் ஆட்களையோ பார்க்குறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த மார்க்கெட்டை சுற்றி காமிக்கிறேன். வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மார்க்கெட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு. இந்த மார்க்கெட்டுக்கு இந்தியாவிலேருந்து வேலை செய்ய வந்த ஆட்கள் மத்தரும் வரலை. பங்களாதேஷ், பாகிஸ்தானில் உள்ளவங்களும் வராங்க. அவங்க சொந்தங்களை, ஃப்ரெண்ட்ஸை, ஒரு ஊர் ஆட்களை பார்க்குறதுக்கு. இந்த மார்க்கெட்டில் இந்தியர்கள் வாங்கக்கூடிய திங்ஸ் உள்ள கடை மத்தர் இல்லை. பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆட்கள் வாங்குகிற திங்ஸ் உள்ள கடைகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தோணும், ஏன் ஆப்போசிட்டில் தான் பெரிய முஸ்தஃபா சென்டர் இருக்குதே, ஏன் அங்கே திங்ஸ் வாங்காமல் இங்கே வாங்குறாங்கன்ட்டு. ஆனால் இங்கே தான் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். முஸ்தஃபா சென்டரில் எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு வாங்கிட்டு போகத்தான் விரும்புவாங்க. சிங்கப்பூரில் வேலை செய்ய வந்த எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அதனால் குவான்டிட்டி குறைவாக தான் தேவைப்படும். அதுக்கு தேவையான அளவு இந்த சண்டே மார்க்கெட்டில் தான் வாங்கிக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேவையான அளவு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வாங்கி சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். அதனால தான் எல்லோரும் இந்த சண்டே மார்க்கெட்டில் வாங்குகிறாங்க. இப்போ நம்ம சண்டே மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிற முஸ்தஃபா சென்டருக்கு போவோம். முஸ்தஃபா சென்டர் உள்ளாக்க என்ட்ரி ஆகையிலேயே சொல்லிட்டாங்க, உள்ளாக்க வீடியோ எடுக்கக்கூடாதுண்டு. அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் நான் நிறைய ஷாப்பிங் பண்ணேன். நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேங்கிறத வீடியோ எண்டில் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முஸ்தஃபா சென்டரில் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரையில் ஆப்போசிட் சைட்லேயே அஞ்சப்பர் இருந்துச்சு. நாளைக்கு எங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கே கோலாலம்பூருக்கு ரிட்டர்ன் ஆகணுங்கிறதுனால நாங்கள் அங்கேயே டின்னரை முடிச்சிட்டோம். முஸ்தஃபா சென்டருக்கு வெளியே இருக்கிற முஸ்தஃபா சென்டரோட கஃபேயை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பேர் உட்காந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கண்டு. இதில் வந்த முக்கால்வாசி பேர் சண்டே மார்க்கெட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்கள பார்க்க வந்தவங்க. முஸ்தஃபா சென்டருக்கு ஆப்போசிட் சைட்லேயே ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது. நம்ம இங்கே கிஃப்ட்டுக்கு வாங்கிக்கிறலாம், மெமரிஸ்க்கு வாங்கிக்கிறலாம். வாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு அங்கே போய் பார்ப்போம். அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வச்சுருக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் எதை எடுத்தாலும் $1 தான். அதே போல் சின்ன சின்ன பேக்கெட்டில் வைக்கிற மிரர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் மேக்னெட், கீ செயின் எல்லாமே $1 தான். நான் இப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கப்பூரில் ஃபேமஸான இடங்களோட தீமில் தான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருக்குது. இது நம்ம மெமரிஸ்க்கு வாங்கிட்டு போகலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கீ செயின் மட்டும் இல்லை, டிஷர்ட் இருக்குது, ஹேண்ட்பேக் இருக்குது, நார்மல் பேக் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, சின்ன பிள்ளைங்க போடுற கூலிங் கிளாஸ் இருக்குது, கேப் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸு.
சில திங்ஸ் $1, சில திங்ஸ் $3, சில திங்ஸ் $5. ஹேண்ட்பேக்லாம் $10. இப்போ நம்ம இந்த கிஃப்ட் ஷாப்பில் மெமரிஸ்க்கு திங்ஸ் வாங்கிக்கிட்டு நம்ம ஜொஹூர் பாருக்கு போகிறதுக்கு பஸ் எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஜொஹூர் கஸ்டம் கிட்டால தான் காடியை பார்க் பண்ணிவிட்டு சிங்கப்பூருக்குள்ளே வந்தோம். இப்போ நம்ம ஜொஹூர் பாரு கஸ்டம் வரைக்கும் நம்ம பஸ்ஸில் தான் போகணும். நம்ம இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு தான் போக போகிறோம். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வரைக்கும் சிங்கப்பூர் கடைகளை காமிக்கிறேன். இந்த கடைகள் ஃபுல்லாக பழமையான கட்டிடங்கள். இப்போ நம்ம நடந்து போகையில் பாருங்கள், ஆப்போசிட்டில் 2 டாக்ஸி வருது. ஆனால் சிங்கப்பூரில் உள்ள டாக்ஸிலாம் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். டாக்ஸி டிரைவருக்கு மட்டும் இல்லை, பேசஞ்சருக்குமே ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன். இப்போ நம்ம முஸ்தபா சென்டருக்கு அடுத்த ஸ்ட்ரீட் வந்துட்டோம். நான் சிங்கப்பூரில் உள்ள கட்டிடங்களை காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப பழமையான கட்டிடம். இப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ரீட் வந்துட்டோம். நான் 4 பக்கம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கப்பூரோட கடைகள் கட்டிடங்கள் எப்படி இருக்குதுண்டு. இப்போ நம்ம சிங்கப்பூர்லேயே ஃபேமஸான செய்யட் அல்வி ரோடு வந்துட்டோம். இங்கே நிறைய இந்திய பொருட்கள் உள்ள கடைகள் இருக்கேன். நான் போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம போகிற வழியில் இந்திய பொருட்கள் விற்கிற ஸ்ரீ கிருஷ்ணாங்கிற கடை இருக்குது. இந்த கடையில் நான் வெளியே தான் காமிச்சிருக்கிறேன், நான் உள்ளாக்க போகலை. இந்தியாவில் இருந்து இம்போர்ட் பண்ண இந்தியன் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து குற்றாலம் பார்டர் பரோட்டா கடை இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம இந்திய பொருட்கள் உள்ள கடை மாத்திரம் இல்லை, பங்களாதேசிகள் பொருட்கள் வாங்குகிற கடை, சாப்பாட்டு கடை, ஸ்ரீலங்கன் சாப்பாட்டு கடை எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு கடையாக பார்த்துக்கிட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் போனோம்னா நம்ம ஜொஹூர் கஸ்டம்லேயே இறங்கிக்கிறலாம். நம்ம லக்கின்கிற பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, அது வெளியூர்களுக்கு போகிற பஸ் ஸ்டாப்பு. அங்கேயும் போய் இறங்குவாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம இறங்குறது ஜொஹூர் கஸ்டமில் தான். இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு சிங்கப்பூர் $4 பே பண்ணணும். நான் போன வீடியோக்களில் சொல்லியிருப்பேன்,
மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்தால் மலேசியா ரிங்கிட்டில் பே பண்ணணும், சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்கு போனால் சிங்கப்பூர் டாலரில் பே பண்ணணும்னு. இப்போ நம்ம சிங்கப்பூர் கஸ்டம் வந்தாச்சு. இப்போ சிங்கப்பூர் இமிக்ரேஷன் கஸ்டம் எல்லாம் முடித்து ஜோஹர் பாரு கஸ்டம் வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியாகி கார் எடுக்க போவோம். இப்போ நம்ம கார் பார்க் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ டைம் மிட்நைட் 1 மணி ஆச்சு. இப்போ நம்ம கோலாலம்பூருக்கு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். இப்போ போகிற வழியில் ஜோஹர் பாருவில் சிங்கப்பூர் பார்டரில் இருக்கிற கடற்கரை தெரியுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். கடற்கரைக்கு அந்த சைடு உள்ளது எல்லாமே சிங்கப்பூர் தான். இப்போ நம்ம ஜோஹர் பாரு சிட்டியில் இருந்து கோலாலம்பூருக்கு போகிறதுக்கு ஹைவே எடுக்கிறதுக்கு போகிறோம். ஜோஹர் பாரு சிட்டி நைட் டைமில் லைட் டெக்கரேஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஜோஹர் பாரில் மிட்நைட்டில் புறப்பட்டு அதிகாலையில் கோலாலம்பூர் வந்ததுனால கோலாலம்பூருக்குள்ளே வந்ததை வீடியோ எடுக்க முடியலை. இப்போ நம்ம சிங்கப்பூரில் என்னென்ன திங்ஸ் ஷாப்பிங் பண்ணணுன்னு பார்ப்போம். நான் சிங்கப்பூரில் அதிகமாக வாங்கினது பிஸ்கட்டு சாக்லேட்டு தான். பட்டர் குக்கீஸ் பிஸ்கட் டின்னு ஒன்று வாங்கினேன். நியூட்டெல்லா க்ரீம் வச்ச சாக்லேட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அடுத்து ஃபெரோரோசரில் பெரிய பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். அடுத்து டோப்லர் 1 சாக்லேட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அதுக்கடுத்து போர்போன் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ளேவரில் ட்ரஃபிள்ஸில் சின்ன பாக்கெட் வாங்கினேன். அதுக்கடுத்து டைரி மில்கில் ட்ரீம்ங்கிற ஒயிட் சாக்லேட் வாங்கினேன். இது யூஎஸ்ஏயில் அதிகமாக கிடைக்கிற சாக்லேட்டு. இந்த சாக்லேட் மலேசியாவில் இல்லை. சிங்கப்பூர் தீம் வச்ச 2 கீ செயின் வாங்கினேன். அப்புறம் 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினேன். அதுக்கடுத்து பிலிப்ஸ் பிராண்டில் பவர் பேங்க் வாங்கினேன். இது 10,000 mAh உள்ளது. இது 1 இயர் வாரண்ட்டி கொடுத்தாங்க. இந்த பவர் பேங்கோட ப்ரைஸு சிங்கப்பூர் டாலர் $30, மலேசியா ரிங்கிட் 90 ரிங்கிட். இந்த பிராண்டில் உள்ளது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரைஸு எனக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் பவர் பேங்கை வாங்கினேன். இப்போ நான் சிங்கப்பூரில் வாங்கின எல்லா திங்ஸும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். வீடியோவை பார்க்குறவங்க திங்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.